துன்மார்க்கன் நல்லா தான் இருப்பான். அவன் கண் இச்சித்ததெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுவான். அவன் செல்வ பெருக்கு பெருகிட்டே இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இதுதான் ரூல். ஆமே, இதுக்கு மாறானது ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்களில் கூட சொல்லியிருந்தேன். நேற்றைய தினத்தில் நம்ம வீட்டில் கேர்சலில் பேசியிருந்தோம். எலியாவை குறித்து பேசியிருந்தோம். எப்படியோ பயங்கரமாக இருந்தவர், பயங்கரமான காரியங்களை எல்லாம் செஞ்சவன், தீர்க்க தரிசனங்களை உரைச்சவன், பஞ்சங்களை வர வச்சவன். அப்படிப்பட்ட ஆளே சூரிய செடிக்கில் போய் படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஏன் அவனை ஆண்டவர் நிறைய கொடுத்து செல்வாக்கா வச்சிருக்கலாமே? இல்லை, அவனை தான் எங்கே போகிறாரு, கேரி தாற்றங்கரைக்கு கொண்டு போக வைக்கிறாரு. அவனை தான் கொண்டு எங்கே கொண்டு போகிறாரு, விதவை வீட்டில் வைக்கிறாரு. ஏன் இவனுக்கு இவரே டைரெக்டாக கொடுத்து பெரிய ஆளாக்கி வச்சிருக்கலாமே? இல்லை, இவனுக்கு